ஐயா ஐயா வந்து எனக்கு டவுன்ல பிச்சைக்காரங்க தொல்லை பெருந்தொல்லை. ஐயா நீயே எனக்கு பிச்சை கொடுக்குறியா? நான் பிச்சை கேட்கலைங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைக்குங்களா? அட போங்கய்யா, கிராமத்துல இருந்து வேலை கிடைக்கல நீங்க எல்லாம் டவுனுக்கு வந்துறீங்க. ஏயா நீங்க எல்லாம் டவுனுக்கு வந்துட்டா கிராமத்துல யாரு விவசாயம் பாக்குறது, யாரு உழுவுறது? பேசாம போய் உழுங்க போங்க. பட்டணத்துல இங்கேயே உழுகலான்னு பாக்குறியா? இங்க நாங்க உழுதுக்கிறோம், நீங்க கிராமத்துல போய் உழுங்க. அது இல்லைங்க, பட்டணத்துல ரோடெல்லாம் ஒரே அமுத சுரபியா இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்னுத்தையும் காணோம். அது எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? அமுத சுரபியா? உனக்கு தெரியுமா? அதோ பாத்தியா, அதுதான் அமுத சுரபி. அதேதான். இதுவா? எங்க பட்டணத்துல ரோட்ல ரெண்டு பக்கமும் படுக்கிறதுக்கு வசதியா கட்டி வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது எங்கங்க? வசதியாவா? அதோ பாத்தியா, இதோ பாத்தியா, அதுதான். ஆடா பாவி, இப்படி என்ன ஏமாத்திட்டான்? உன்னை யாரோ சரியா ஏமாத்தி இருக்காங்க. இத பாரு தம்பி, பட்டணத்தை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ இங்க பசி மயக்கத்துல விழுந்துட்டேன்னு வச்சுக்க, உனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, வேடிக்கை தான் பாப்பாங்க. அப்படியே நீ எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா உன் வேஷ்டிய உருவி உன் மேலேயே போத்திட்டு தலையில 10 பைசாவுக்கு ஊதுபத்தியை பத்த வச்சுட்டு இது அனாதை பணங்க, முடிஞ்சா ஆதரிங்கன்னு சொல்லுவாங்க. பட்டணத்துல தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா செத்து போயிட்டான்னு சுடுகாட்டுல கொண்டு போய் எரிச்சிருவானுங்க. இப்ப நான் என்ன பண்றது? வாழ்க்கையில முன்னேறணும்னா பெக் பாரோ ஆர் ஸ்டீல். அப்படின்னா என்னங்க? அதாவது பிச்சை எடு, கடன் வாங்கு, இல்ல திருடு. இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சு பாரு, நீ வாழ்க்கையில முன்னேறிடுவ. இத நான் சொல்லல, வெள்ளக்காரன் சொல்லிட்டு போனது. நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கான், அவனை போய் விரட்டிட்டீங்களையா? வாழ்க்கையில நல்லா முன்னேறணும்னா பிச்சை எடு, கடன் வாங்கு, இல்ல திருடு. எதையாவது ஒண்ணு செய். இதெல்லாம் திருடினதுதான், உழைச்சு சம்பாதிக்கல. இது என்ன பொல்லங்காயா? வா சீக்கிரம். பொட்டியில ஒண்ணுமே இல்லையே, நல்ல ஆளை போட்டு அடிச்சிட்டீங்களே. ஏப்பா பொட்டி ஒண்ணுதா வச்சுக்க. நீ வெளியூரா வெளிநாடா? பாஷை தெரியாத மனுஷனை போட்டு இந்த பாடு படுத்திட்டீங்களே. சாரிப்பா, உன்னை தெரியாம அடிச்சிட்டாங்க, எல்லாம் கழிச்சுப்பாங்க போறியா? பெட்டியில் உள்ள பணம் மாறிச்சா இல்ல பெட்டியே மாறிச்சா? நீங்க எத்தனை நாள் சண்டை போட்டாலும் நிச்சயம் ஒருத்தர் ஜெயிக்கவே முடியாது. சமபலம் உள்ள நீங்க 2 பேரும் சமாதானமா போனீங்கன்னா இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். யார் இந்த பொண்ணு? அதுவா, என்னுடைய நம்பிக்கையான வலது கை. நீ என்னுடைய இடது கை. பட்டணத்துல நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆளை பார்த்தாதான் டிப்டாப்பா இருப்பாங்க. அத்தனை பேரும் திருட்டு பயலுக, முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. சில்லற கொண்டு வரலையே. ஏய் வச்சுக்க, பெரிய கோட்டு. என்னப்பா பர்சுங்கிறீங்க, விளையாடுறீங்களா? எட்ரா கைய. ஏது பர்சு உங்ககிட்ட இல்லல்ல, அப்ப இங்க இருந்து எடுத்துக்கிட்டா. கை வைக்காத, நானே எடுத்து தரேன். இன்னுமே புரியல. இதுதான். இதுவா? இதுதான் என் பர்ஸ். இதான் உன் பர்ஸா? ஒண்ணுமே இல்ல, இத போய் பர்சுங்கிற? அது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு. இங்க பாத்தியா? நீ பயங்கரமான கில்லாடிப்பா. நீ இந்த கிராமத்துல குடிமை வச்சுட்டு வந்தில்ல, அமுத சுரபி. ஆமா, நீ என்ன தெரியல? நான் தான்ப்பா மும்மொழி சொல்லி கொடுத்தனே. என்னது? பிச்சை எடு, கடன் வாங்கு, இல்லைன்னா திருடுன்னு சொல்லி கொடுத்தனே. ஆமா ஆமா ஆமா, வாங்க 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 வாங்க. அது எந்த நீங்க சொன்ன அந்த மும்மொழியை வச்சுதான்
இப்போ தொழிலே நடத்துறேன். பரவாயில்லப்பா, நீ நல்லா பெரிய ஆளாயிட்ட. நான் பாரு இந்த பிளேடு இந்த பர்ஸ் அடிக்கிற வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமா இருக்கேன். அடிக்கடி போலீஸ்ல வேற புடிச்சிட்டு போயிடுறானுங்க. இவர் யாரு? நண்பர். அப்படியா? எல்லாம் நம்ம இந்த வேலு, நம்ம இங்க வேட்டையாட வந்திருக்கோம். புரியல? வைர வேட்டை. இங்க ஆடப்புறாளே பொண்ணு, அவன் கழுத்துல இருக்கிற நகையோட நம்ம கையும் சேர்ந்து விளையாடணும். என் கை விளையாடும், ஆனா பொம்பளை பார்த்தோன்னு மறந்துடுவேன். நீ தான் சரியான ஆள்றா, புரியுதா? நம்ம 2 பேருக்கு சம்பந்தம் இல்லாம இருந்துக்குவோம். போ 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 போ